வல்லவரை உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழ் மாட்சியும் உண்டாக கடவது. திருப்பாடல் புத்தகம் 5வது அதிகாரம் 1வது திருவசனம். ஆண்டவரே, என் விண்ணப்பத்திற்கு செவி சாய் தரலும், என் பெருமூச்சை கவனி தரலும். அன்பானவர்களே, நம்முடைய விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்து நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க விரும்பி நம் மத்தியில் கடந்து வருகிறார் நற்கருணைநாதர். கடவுளை நம்முடைய கண்கள் திறந்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையில் கடவுள் எனக்கு செய்து தர வேண்டும் என்று விரும்புகிற அனைத்தையும் கடவுளுடைய திருசன்னதியில் சமர்ப்பிப்போம், விட்டு கொடுப்போம். நம்மை தேடி வருகின்ற கடவுள் தான் நம்முடைய கடவுள். மகனே, மகளே, நீ என்னுடையதுதான், நான் உன்னை தேடி வருகிறேன் என்று சொல்லி என்றும் நம்மை தேடி வருகின்ற கடவுள். நாம் எந்த சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்ற கடவுள். அந்த கடவுள் மீது ஆழமான நம்பிக்கையுடன், இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில் நீ கடந்து வாரும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, நற்கருணைநாதரே, என்னை தொட்டு ஆசீர்வதியும், என்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் உம்முடைய திருப்பாதத்தில் விட்டு தருகிறேன். ஆழமான நம்பிக்கையுடன் கரங்களை தட்டி சேர்ந்து பாடி ஜெபிப்போம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஹோசன்னா, 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 அல்லேலூயா, ஹோசன்னா.
வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக கடந்து வருகிற கடவுள். கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும் பொழுது அன்பானவர்களே, அனைத்தையும் கடவுளுடைய திருசன்னதியில் விட்டு கொடுத்து நாம் ஜெபிக்கும் பொழுது கடவுள் நம்மை சந்திக்க வருகிறார். நம்முடைய வாழ்க்கையை கடவுள் சந்திக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை முழுவதும் கடவுளுடைய திருசன்னதியில் அர்ப்பணித்து நம்முடைய பிரச்சனைகள் குறைகள் அனைத்தையும் சமர்ப்பித்து, உயிரோடு இருப்பவரே, என்னை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவரே, நீ என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வாரும், என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்ற விருப்பத்துடன் ஆழமான நம்பிக்கையுடன் சேர்ந்து பாடி ஜெபிப்போம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. என்னுடைய வாழ்க்கையில் குணப்படுத்தும் ஆண்டவரே, அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் எனக்கு விடுதலை தந்த ஆசீர்வதியும் ஆண்டவரே, பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை தந்த ஆசீர்வதியும் ஆண்டவரே, கரங்களை வீசி திருப்பாடல் புத்தகம் 107வது அதிகாரம் 20வது திருவசனம். தம் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார், அழிவனின்று அவர்களை விடுவித்தார். அன்பானவர்களே, தம் வார்த்தையை அனுப்பி என்றும் நம்மை குணப்படுத்துகிற கடவுள் நம்மோடு இருக்கிறார். அழிவனின்று நம்மை விடுவிக்கின்ற கடவுள் நம்மோடு சேர்ந்து வாழுகிறார். ஆன நம்பிக்கையுடன், இயேசுவே எனக்கு விடுதலையை தாரும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் அபிஷேகத்தால் என நிரப்பும் ஆண்டவரே, ஒரு புது வாழ்க்கை வாழ தேவையான எல்லா கிருபைகளாலும் என நிரப்பி அருளும் ஆண்டவரே என்ற விருப்பத்துடன் சேர்ந்து பாடுவோம். அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. எனக்கு துணையாகி உள்ளவர், அல்லேலூயா ஆசீர்வதிக்கின்ற கடவுள், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன், என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அன்பானவர்களே, கரங்கள் உயர்த்தி கடவுள் நமக்கு கொடுத்த
எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் நினைத்து இயேசுவே நீ என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வாரும் ஆண்டவரே, என்னை தொட்டு குணப்படுத்தி ஆசீர்வதியும் ஆண்டவரே என்ற விருப்பத்துடன் கடவுள் நமக்கு தருகின்ற, நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் தருகின்ற எல்லா அனுபவத்தையும் கடவுளுடைய திருசன்னதியில் சமர்ப்பித்து எல்லா நன்மைகளையும் கடவுளுடைய திருசன்னதியில் விட்டு கொடுத்து இயேசுவே என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னுடைய குடும்ப சூழல்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே, வாழுகின்ற இடங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று விருப்பத்துடன் கடவுளை போற்றுவோம், ஸ்துதிப்போம், ஆராதிப்போம், கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். கரங்கள் உயர்த்தி கடவுளை போற்றுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவே நன்றி, இயேசுவே ஆராதனை, ஹல்லேலூயா, இயேசுவே என்னை குணப்படுத்துகிற ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நீ கடந்து வாரும் ஆண்டவரே, துன்பங்களிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து என்றும் விடுதலை தந்து என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 இயேசுவே நன்றி, இயேசுவே ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இறை இரக்கத்தின் ஜெபமாலை நாம் சொல்லி ஜெபிப்போம். இறை இரக்கத்தின் ஜெபமாலை சொல்லி ஜெபிக்கும் பொழுது இறை இரக்கத்தின் அனுபவத்தை நாம் வாழ்க்கையில் என்றும் பெற்றுக்கொள்ள கடவுளுடைய அபிஷேகத்தை கேட்போம். இறை இரக்கத்தின் அபிஷேகத்தால் நாம் நிறையப்படும் பொழுதுதான் புது மக்களாகி புது மனிதர்களாகி இந்த உலகத்தில் வாழ முடியும். கடவுள் விரும்புகிறார், நாம் ஒவ்வொருவரும் ஒரு புது வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். இயேசுவே ஒரு புது வாழ்க்கையை வாழ தேவையான கிருபைகளால் நிரப்பும் ஆண்டவரே, உம்மீது என்றும் நம்பிக்கையுடன் வாழ என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்ற விருப்பத்துடன் நாம் தொடர்ந்து இறை இரக்கத்தின் ஜெபமாலையை சொல்லுவோம். குணமாக்கும் ஜெபம். இயேசுவே, இயேசுவே நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர், நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர், உம் காயங்களால் என்னை சுகமாக்கும், என்னை சுகமாக்கும். நீ சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோரின் பாவங்களையும் மன்னியும். உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஆமென், ஆமென். சமர்ப்பண ஜெபம் நாம் சொல்லி ஜெபிக்கும் பொழுது அன்பானவர்களே, சமர்ப்பிக்க வேண்டிய அனைத்தையும் கடவுளுடைய திருசன்னதியில் விட்டு கொடுப்போம். இன்று நம்மை வாட்டி வதைக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் கடவுளுடைய திருசன்னதியில் நற்கருணையின் ஆதரிடம் விட்டு கொடுப்போம். நற்கருணையின் ஆதர் நம்மை ஆசீர்வதிக்கின்ற கடவுள், விடுதலை தருகிற கடவுள், நம்மை சுகப்படுத்துகிற கடவுள் நம்மோடு சேர்ந்து வாழுகிறார். இயேசுவே என்னை சுகப்படுத்தும் ஆண்டவரே, ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் எனக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. நம்முடைய குடும்பத்தில் வாழுகின்ற நபர்கள், குடும்ப சூழல், வாழுகின்ற இடம் அனைத்தையும் கடவுளுடைய திருசன்னதியில் சமர்ப்பித்து என்றும் நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கடவுளோடு இணைந்து இந்த உலகத்தில் வாழ தேவையான எல்லா அருள் வரங்களுக்காகவும் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணையின் நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்ப இதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென், ஆமென். தொடக்க ஜெபம். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கள் ஆத்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே அளவில்லாம் இரக்கத்தினால் அனைத்துலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர்.
எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஆமென். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு குரலாகி சொல்லி ஜெபிப்போம். விண்ணில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கரங்கள் உயர்த்தி விசுவாச அறிக்கை அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாயிடமிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்கா திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பே நம்புகிறேன். பாவ மன்னிப்பே நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பே நம்புகிறேன். நிலை வாழ்வே நம்புகிறேன். ஆமென். அன்பார்ந்தவர்களே, முதலாவது 10 மணி நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய குடும்பங்களை நினைவு கொண்டு வருவோம். நம்முடைய குடும்ப வாழ்க்கையின் பிரச்சனைகள் அனைத்தையும் கடவுளுடைய திருசன்னதியில் சமர்ப்பிப்போம். ஒற்றுமையுடன் வாழ, சந்தோஷத்துடன் வாழ, அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை கிடைத்து கடவுளுடைய அபிஷேகத்தை, ஆசீர்வாதத்தை வாழ்க்கையில் என்றும் பெற்றுக்கொண்டு வாழ தடையாக இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் கடவுளுடைய திருசன்னதியில் விட்டு கொடுப்போம். அந்த தடைகளிலிருந்து விடுதலை கிடைக்க, கடவுளோடு என்றும் இணைந்து வாழ, நம்முடைய குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் கடவுளுடைய திருசன்னதியில் சமர்ப்பித்து, இயேசுவே எங்களுடைய குடும்பங்களும் நீ கடந்து வாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு நபர்களையும் நீ ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களை தொட்டு குணப்படுத்தும் ஆண்டவரே. ஒரு புது அனுபவம், கடவுள் கடந்து வருகின்ற, கடவுள் தொட்டு குணப்படுத்துகிற அனுபவம் நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நபர்களுக்கும் கிடைக்க தேவையான கிருபைகளுக்காக அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். நித்திய பிதாவே, மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும்
அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். கரங்கள் உயர்த்தி நம்முடைய குடும்பங்களே கடவுளுடைய திருசன்னதியில் சமர்ப்பித்து என்றும் கடவுள் மீது ஆழமான நம்பிக்கையுடன் வாழ அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை கிடைக்க தேவையான கிருபைகளுக்காக கடவுளை போற்றுவோம், ஸ்துதிப்போம், ஆராதிப்போம், கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே, அனைத்து பிரச்சனைகள் இருந்தும் விடுதலை தந்து ஆசீர்வதியும். என்றும் உம்மோடு இணைந்து வாழ ஒரு புது வாழ்க்கை வாழ தேவையான கிருபைகளால் நிரப்பி ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஆராதனை. ஹல்லேலூயா. நித்திய பிதாவே, உமது நேசமகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆத்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இரண்டாவது 10 மணி நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது அன்பார்ந்தவர்களே, பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை கிடைக்க, தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை கிடைக்க தேவையான கிருபைகளுக்காக ஜெபிப்போம். நமக்கு தெரியும், பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை கிடைக்கும் பொழுதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை, அபிஷேகத்தை வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு வாழ முடியும். கடவுளோடு ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும் என்றால், தூய்மையான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்க வேண்டும். மோசமான எல்லா பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும். இயேசுவே, எல்லா மோசமான பழக்க வழக்கங்களிலிருந்தும் எங்களுக்கு விடுதலையை தாரும் ஆண்டவரே. என்றும் புது வாழ்க்கையை வாழ, கடவுளுடைய அபிஷேகத்தை வாழ்க்கையில் என்றும் நிறைவாக பெற்றுக்கொண்டு வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதியும் ஆண்டவரே என்ற விருப்பத்துடன் இரண்டாவது 10 மணி அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். நித்தியம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். கரங்கள் உயர்த்தி பாவிகள் அனைவரையும், பாப வாழ்க்கைக்கு தங்களை விட்டு கொடுத்து வாழுகின்ற எல்லா நபர்களையும் கடவுளுடைய திருசன்னதியில் சமர்ப்பித்து தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை அடைய தேவையான கிருபைகளுக்காக இயேசுவே, பாவிகளுடைய வாழ்க்கையில் நீ கடந்து வாரும் ஆண்டவரே. அவர்கள் மனம் திரும்பி என்றும் கடவுளை போற்றி புகழுகின்ற, கடவுளுடைய புது அபிஷேகத்தை வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு வாழுகின்ற மக்களாக இந்த உலகத்தில் செயல்பட
தேவையான கிருபைகளால் நிரப்பி ஆசீர்வதியும் என்ற விருப்பத்துடன் கரங்களை உயர்த்தி கடவுளை போற்றுவோம், ஸ்துதிப்போம். இயேசுவே நன்றி, இயேசுவே ஆராதனை. ஹல்லேலூயா. இயேசுவே எல்லா பாவிகளையும் உம்முடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை தந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு நிமிடமும் புது வாழ்க்கை வாழ தேவையான கிருபைகளால் நிரப்பி அருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்திய பிதாவே, மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். மூன்றாவது 10 மணி நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது அன்பானவர்களே, நம்முடைய குடும்பத்தில் வாழுகின்ற எல்லா இளைஞர்கள் இளம் பெண்களையும் கடவுளுடைய திருசன்னதியில் விட்டு கொடுப்போம். நமக்கு தெரியும், இன்றைய காலகட்டத்தில் நாம் வாழும் பொழுது பல்வேறு பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு மிகவும் வருந்துகிற கஷ்டப்படுகிற ஒரு சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். விசுவாச வாழ்க்கையிலிருந்து விலகி செல்லக்கூடிய சூழ்நிலையில் வாழுகின்ற எல்லா நபர்களையும் கடவுளுடைய திருசன்னதியில் சமர்ப்பிப்போம். ஆத்மீக வாழ்க்கை வாழ தடையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாடுகின்ற எல்லா மக்களையும் கடவுளுடைய திருசன்னதியில் சமர்ப்பிப்போம். இயேசுவே, அவர்களுடைய வாழ்க்கையில் நீ கடந்து வாரும் ஆண்டவரே. என்றும் தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ கடவுள் மீது ஆழமான நம்பிக்கையுடன் வாழும் பொழுதுதான் கடவுளுடைய அனுபவம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு கிடைக்கும். கடவுள் தொட்டு குணப்படுத்துகிற, கடவுளோடு அவர்கள் ஒவ்வொருவரும் இணைந்து வாடுகின்ற அனுபவம் அவர்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும். அன்பானவர்களே, நாம் அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெப வாழ்க்கை வழியாக, நம்முடைய ஜெபம் வழியாக கடவுள் ஒவ்வொரு நபர்களையும் தொட்டு அவர்களுடைய வாழ்க்கையில் இதயத்தில் கடந்து வருகிறார். எல்லா இளைஞர்களும் இளம் பெண்களும் கடவுளுடைய புது ஆசீர்வாதத்தால் நிறையப்பட விரும்பி சேர்ந்து ஜெபிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா இளைஞர்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா இளைஞர்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா இளைஞர்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா இளைஞர்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா இளைஞர்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா இளைஞர்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா இளைஞர்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா இளைஞர்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா இளைஞர்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா இளைஞர்கள் மீதும் இரக்கமாயிரும். கரங்கள் உயர்த்தி அனைத்து இளைஞர்கள் இளம்பெண்களையும் கடவுளுடைய திருசன்னதியில் சமர்ப்பித்து அவர்கள் என்றும் தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை கிடைக்கின்ற மக்களாக இந்த உலகத்தில் செயல்பட தேவையான கிருபைகளுக்காக கடவுளை போற்றுவோம், புகழ்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஆராதனை. ஹல்லேலூயா. இயேசுவே எல்லா இளைஞர்களையும் இளம்பெண்களையும் உம்முடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் அவர்கள் விடுதலை தந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. என்று உம்மோடு இணைந்து வாழ, சேர்ந்து வாழ, உம்முடைய அபிஷேகத்தை வாழ்க்கையில் என்றும் பெற்றுக்கொண்டு வாழ அவர்கள் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்து ஆசீர்வதியும். அவர்களுடைய இதயத்தில் அவர்களுடைய
குடும்பங்களில் Hallelujah, அவர்களுடைய hallelujah, வாழ்க்கையில் நீ கடந்து வாரும் ஆண்டவரே. தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா இயேசுவே, இயேசுவே ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நித்திய பிதாவே, முதநேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆத்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். 4வது 10 மணி நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது அன்பானவர்களே, நம்முடைய பெற்றோர்கள் அனைவரையும் கடவுளுடைய திருசன்னதியில் சமர்ப்பிப்போம். நமக்கு தெரியும், கடவுள் நமக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் தான் நம்முடைய பெற்றோர்கள். நம்முடைய அப்பா அம்மாவை எல்லாம் பார்க்க வேண்டியது, குறைகள் இல்லாமல் அவர்களை பார்க்க வேண்டியது, அவர்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டியது அனைத்தையும் செய்து கொடுக்க நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பானவர்களே, கடவுளுடைய திருசன்னதி நம்முடைய பெற்றோர்களை சமர்ப்பித்து அவர்களுடைய வாழ்க்கையில் கடவுள் கடந்து வர, அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் விடுதலை அடைய தேவையான கிருபைகளுக்காக, குறிப்பாக முதியோர்கள் இல்லத்தில் தங்குகின்ற நபர்கள், அவர்களை கடவுளுடைய திருசன்னதியில் சமர்ப்பிப்போம். அவர்கள் என்றும் கடவுளுடைய அபிஷேகத்தை, வார்த்தையின் புது அனுபவத்தை வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு வாழ, மன நிம்மதியுடன் சந்தோஷத்துடன் இந்த உலகத்தில் வாழ தேவையான கிருபைகளுக்காக கரங்கள் உயர்த்தி சேர்ந்து சொல்லி செபிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பெற்றோர்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பெற்றோர்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பெற்றோர்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பெற்றோர்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பெற்றோர்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பெற்றோர்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பெற்றோர்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பெற்றோர்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பெற்றோர்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பெற்றோர்கள் மீதும் இரக்கமாயிரும். கரங்கள் உயர்த்தி நம்முடைய பெற்றோர்களை கடவுளுடைய திருசன்னதியில் சமர்ப்பித்து அவர்கள் வாழ்க்கையில் என்றும் கடவுளுடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு வாழ தேவையான கிருபைகளுக்காக, அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் என்றும் விடுதலை அடைகின்ற மக்களாக இந்த உலகத்தில் செயல்பட வாழ தேவையான கிருபைகளுக்காக கடவுளை போற்றுவோம், ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா 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 நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா 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 அனைவரையும் ஹல்லேலூயா 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 பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு ஹல்லேலூயா 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 பாரும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி இயேசுவே. நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆத்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். 5வது 10 மணி நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது அன்பானவர்களே, எல்லா நோயாளிகளையும் கடவுளுடைய திருசன்னதியில் சமர்ப்பிப்போம். நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்கள், கருத்துக்கள் அனைத்தையும் கடவுளுடைய திருசன்னதியில் விட்டு கொடுப்போம். நோயாளிகள் கடவுளுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வாழ, கடவுள் அவர்களை தொட்டு
கடவுளுடைய ஆசீர்வாதம் அவர்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அனுபவம் அவர்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க தேவையான கிருபைகளுக்காக கடவுள் அவர்களுடைய வாழ்க்கையில் இல்லத்தில் அவர்களுடைய இதயத்தில் கடந்து வரும் பொழுது புது அனுபவம், இறைவனோடு என்றும் இணைந்து வாடுகின்ற புது அனுபவம் அவர்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். அவர்கள் ஒவ்வொருவரும் அந்த புது அனுபவத்தை பெற்றுக்கொண்டு வாழ, குறிப்பாக இன்றைய இந்த தியானத்தில் கலந்து கொண்டு ஜெபிக்கிற நோயாளிகள் அவர்களுடைய வாழ்க்கையை கடவுள் சந்திக்க, அவர்கள் ஒவ்வொருவரும் என்றும் கடவுளோடு இணைந்து வாழ இயேசுவின் குணப்படுத்துகிற கரங்களுடைய அபிஷேகம் அவர்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க தேவையான எல்லா கிருபைகளுக்காகவும் எல்லா நோயாளிகளையும் சமர்ப்பித்து சேர்ந்து பாடி ஜெபிப்போம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு
இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமையின் தேவனே, நித்திய தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். எல்லாரும் சேர்ந்து பரிசுத்த தேவனே, வல்லமையின் தேவனே, நித்திய தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமையின் தேவனே, நித்திய தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனிதருக்கும் உடைய பெட்டகமே, எம்மே கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே அன்பும் இரக்கமாகும். ஆமேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அனைவரும் அமர்ந்து கொள்வோம். இறைவாக்கினர் எரேமியா நூல் 17வது அதிகாரம் 14வது திருவசனம். ஆண்டவரே, என்னை நலமாக்கும், நானும் நலமடைவேன். என்னை விடுவியும், நானும் விடுதலை அடைவேன். ஏனெனில் நீரே என் புகழ்ச்சிக்குரியவர். அன்பானவர்களே, நமக்கு விடுதலையை தருகிற கடவுள் நம் மத்தியில் இருக்கிறார். நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிற கடவுள் நம் மத்தியில் இருக்கிறார். என்றும் நம்மோடு இணைந்து வாடுகின்ற கடவுள் நம் மத்தியில் இருக்கிறார். ஆமென். அனைத்து நன்மைகளை கிருபைகளையும் நினைத்து பார்ப்போம். கடவுள் நமக்கு செய்து தருகிற அபிஷேகம் அனைத்தையும் நினைத்து பார்ப்போம். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். லூக்காஸ் நற்செய்தி 4வது அதிகாரம் 14-15 திருவசனங்கள். பின்பு இயேசு தூய ஆவியின் வல்லமையுடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது. அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லாரும் அவரை பற்றிய பெருமையாகி பேசினார். தூய ஆவியின் வல்லமையால் நிறையப்படுகிற கடவுள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் தூய ஆவியின் அபிஷேகத்தால் நாம் ஒவ்வொருவரும் நிறையப்பட வேண்டும். தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வர வேண்டும் என்றால் அபிஷேகத்துக்குரிய ஒரு புது வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். தீமையிலிருந்து, பாவத்திலிருந்து, அனைத்து கெட்டகளிலிருந்தும் விடுதலை அடைந்து கடவுளை போற்றி புகழுகின்ற புது அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும் பொழுது, அன்பானவர்களே, தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கடந்து வருகின்ற நம்மை சந்திக்கிற அனுபவம் நமக்கு கிடைக்கும்.
அனைவரும் எழுந்து நின்று தூய ஆவியானவரே, வல்லமையின் ஆவியானவரே, வல்லமையை தருகிற ஆவியானவரே, எங்களை குணப்படுத்துகிற ஆவியானவரே, அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலையை தந்து ஆசீர்வதிக்கிற தூய ஆவியானவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வாழுகின்ற இடங்களில் நீ கடந்து வாரும் ஆசீர்வதியும் என்ற விருப்பத்துடன் கரங்களை தட்டி சேர்ந்து பாடி ஜெபிப்போம். திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே என்று நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே என்று நடக்கணுமே, அப்படியே என்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கடந்து வர வல்லமையால் நம்முடைய வாழ்க்கையை நிரப்ப தேவையான கிருபைகளுக்காக யோர்தான் நதிக்கரை கடவுள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிறையப்பட்ட நேரத்தில் அன்பானவர்களே, கடவுளுடைய வாழ்க்கை புது வாழ்க்கையாக மாறுகிறது. கடவுளின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும் பொழுது நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் புது வாழ்க்கையாக மாறுகிறது. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள தேவையான எல்லா கிருபைகளாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பியருளும் ஆண்டவரே, எங்களுக்கு அருளை ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே என்ற விருப்பத்துடன் தூய ஆவியானவரே எங்கள் மீது இறங்கி வாரும் என்ற விருப்பத்துடன் சேர்ந்து பாடுவோம். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும், மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே என்று நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே என்று நடக்கணுமே, அப்படியே என்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல் இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். நாம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் மறுபடியும் பிறந்து கடவுளோடு இணைந்து வாழ வேண்டிய நபர்கள் தான். மறுரூபமாக நாம் மாறும் பொழுது அங்கு நாம் கடவுளுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வாழ முடியும். புது படைப்பாக இந்த உலகத்தில் செயல்பட, இந்த உலகத்தில் வாழ தேவையான எல்லா கிருபைகளாலும் தூய ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசீர்வதியும், பயத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் என்ற விருப்பத்துடன் இணைந்து பாடுவோம். பரங்கள் கனிகள் பொழியணுமே, வல்லமையோடு வாழணுமே, பரங்கள் கனிகள் பொழியணுமே, வல்லமையோடு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே என்று நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே என்று நடக்கணுமே, அப்படியே என்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும்.
கனிகளால் என்றும் நிறையப்பட்டு புது வாழ்க்கை வாழ, வல்லமையோடு வாழ, கடவுளுடைய வல்லமையின் அபிஷேகத்தை வாழ்க்கையில் என்றும் பெற்றுக்கொள்ள தடையாகி இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் கடவுளுடைய திருசன்னதியில் சமர்ப்பித்து பரிசுத்த ஆவியானவர் கடந்து வரும் பொழுது, அன்பானவர்களே, அனைத்து தடைகளிலிருந்தும் நமக்கு விடுதலை தந்து நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். ஒரு புது வாழ்க்கை வாடுகின்ற புது அனுபவம் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும். இயேசுவே, அந்த புது அனுபவத்தை எங்கள் பரிசுத்த ஆவியின் கனிகளாலும் வரங்களாலும் என்றும் நிறைந்து வாழ, வல்லமையோடு செயல்பட எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே என்ற விருப்பத்துடன் இணைந்து பாடுவோம். பாவங்கள் காயங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். பாவங்கள் காயங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே என்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே என்று நடக்கணுமே, அப்படியே என்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ தேவையான கிருபைகளுக்காக என்றும் அன்பு செய்கிற மற்ற மனிதர்களை நேசிக்கின்ற மக்களாக வாழ, நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைகளும் விடுதலை கிடைக்க தேவையான கிருபைகளுக்காக தூய ஆவியானவர் நம்மை அபிஷேகத்தால் நிரப்புகிறார். தூய ஆவியானவரின் கொடைகளால் நிரப்புகிறார். அருமையான நேரம் வாழ்க்கையில் கடந்து வாரு. கரங்கள் உயர்த்தி கடவுளை போற்றுவோம், துதிப்போம், ஆராதிப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வர தூய ஆவியானவர் கொடைகளால் நம்முடைய குடும்பங்களை சக்திப்படுத்துகிற கடவுள், வாழ்க்கை வாழ ஆசீர்வதிக்கிற எங்களை ஆசீர்வதிக்கிறதும் வாழ வல்லமை 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 ஆவி வல்லமை ஆவி வல்லமை நிரம்பட்டும் நிரம்பட்டும் நிரம்பட்டும். இயேசுவே நன்றி, இயேசுவே ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இரு கரங்களும் நெஞ்சோடு சேர்த்து வைப்போம். நம்மை குணப்படுத்துகின்ற கடவுள் இன்று தியானத்தில் கலந்து கொண்டு நாம் ஜெபித்த நேரத்தில் எல்லாம் எத்தனையோ ஆசீர்வாதங்கள், அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் பொழிந்துள்ளார். அனைத்து நன்மைகளுக்கும் கிருபைகளுக்கும் கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இயேசுவே, ஒரு புது வாழ்க்கை எங்கள் ஒவ்வொருவரும் தாரும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று ஜெபிப்போம். ஆராதனையின் கடைசி நேரத்தில் நாம் கடந்து செல்கிறோம். ஒரு நிமிடம் மௌனமாக அர்ப்பணிக்க வேண்டிய அனைத்தையும் அர்ப்பணிப்போம், சமர்ப்பிக்க வேண்டிய அனைத்தையும் சமர்ப்பிப்போம். நம்முடைய குடும்பங்கள், குடும்பத்தில் வாழுகின்ற நபர்கள், இன்று நாம் கடவுளுடைய திருசன்னதியில் சமர்ப்பித்து ஜெபித்த நம்முடைய ஜெப கருத்துக்கள்
அனைத்தையும் கடவுளுடைய திருசன்னதியில் மீண்டும் ஒரு முறை நாம் விட்டு கொடுப்போம். இயேசுவே, எங்களுடைய வாழ்க்கையில் நீ கட்டாயமாக கடந்து வருகின்ற புது அனுபவம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீ நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். உம்முடைய கிருபைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்கருணை நாதருடைய அபிஷேகத்தை நாம் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய துன்பங்கள், பிரச்சனைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நாம் விட்டு கொடுப்போம். துன்பங்களிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, பலவீனங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்காக, நல்கருணை நாதருடைய ஆசீர்வாதத்துக்காக நம்மை தயார் செய்வோம். மாண்புயரில் அருட்சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஞானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. வானினின்று அவர்களுக்கு உணவளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தையே கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக்கே. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல், திரு ரத்தம் ஆகியவற்றின் தூயமறிய பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடவிடாமல் துயத்துணர்ந்து மகிழ அருள் வீராக்கே. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமே மன்றாடுகின்றோ. இயேசுவே, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உள்ளத்தில் செபிப்போம். இயேசுவே, என்னை ஆசீர்வதியும். என்னை இரக்கமாயிரம் ஆண்டவரே. தனிப்பட்ட வாழ்க்கையில் கடந்து வாரும் ஆண்டவரே. என்னுடைய இதயத்தை தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே. என்னுடைய தேவைகளை புரிந்து கொண்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீ மட்டும்தான் எனக்கு உதவி அளிப்பவர். இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில் நீ கடந்து வாரும் ஆண்டவரே. இயேசுவே, ஆசீர்வதியும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும்
மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு